சக்கரவர்த்தியுடைய சிம்மாசனம் வெறுமையா இருந்துச்சு. ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போவதா? அங்கிருந்தோர் எல்லாருடைய கண்களும் மாமல்லரையே நோக்குச்சு. சக்கரவர்த்தி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வந்து சேரலன்னா ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகுதுன்னு நினைச்சு மாமல்லர் பேச்சை நிறுத்தினப்ப இடி இடித்து ஓய்ந்தது போல இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி 1:30 ஜாமம் ஆனப்ப மந்திராலோசனை சபை கூடியிருக்கிறதாகவும் குமார சக்கரவர்த்தியுடைய வரவை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதாகவும் செய்தி வந்துச்சு. மாமல்லரும் அன்னைக்கிட்ட விடை பெற்று புறப்பட்டாரு. புள்ளலூர்லேருந்து சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியதன் காரணமாகத்தான் இன்றிரவும் இந்த மந்திராலோசனை சபை கூடிச்சு. பல்லவ சாம்ராஜ்யத்தில் மந்திரி மண்டலம்னு அமைச்சர் குழுன்னு 2 சபைகள் சக்கரவர்த்திக்கு ராஜ்ய நிர்வாக காரியங்களில் துணை செஞ்சுது. மந்திரிகள் ஆலோசனை சொல்றதுக்கு உரியவங்க, அமைச்சர் அல்லது அமாத்தியருங்கிறவங்க காரிய நிர்வாக தலைவர்களாக இருந்தாங்க. சாம்ராஜ்யம் பற்பல கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு கோட்டத்துக்கும் ஒரு தலைவன் உண்டு. நெருக்கடியான சமயங்களில் கோட்ட தலைவர்களும் மந்திராலோசனைக்கு அழைக்கப்படுவாங்க. இப்போ மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்ட தலைவர்களும் மந்திராலோசனைக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தாங்க. தளபதி பரஞ்சோதி பின்தொடர மாமல்லர் மண்டபத்துக்குள்ள பிரவேசித்ததும் அங்கே கூடியிருந்தவங்க எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா பீடங்கள்லாம் அமர்ந்தாங்க. சக்கரவர்த்தியுடைய சிம்மாசனம் வெறுமையாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் போட்டிருந்த இன்னொரு சிம்மாசனத்தில் மாமல்லர் அமர்ந்தார். அவருக்கு பின்னால் பரஞ்சோதி நின்றுட்டு இருந்தார். அவருக்கு ஏனோ உட்கார மனசு வரவே இல்லை. ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போவதா அவருடைய உள்ளுணர்ச்சி சொல்லிட்டே இருந்துச்சு. இதனால் ஏற்பட்ட பரபரப்பு அவருடைய முகத்திலையும் பிரதிபலிச்சுது. முதல் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் சபையை ஆரம்பிச்சு வச்சார். அவர் சபையை பார்த்து என்ன சொன்னார்னா, இன்னைக்கு இந்த நேரத்தில் மந்திராலோசனை சபை கூட்டும்படியா சக்கரவர்த்தி ஆக்ஞையிட்டதன் பேரில் இங்கே நாம் கூடியிருக்கோம். ஆனால் சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேரலை. விசித்திர சித்திரான நம்முடைய சக்கரவர்த்தி வேறு முக்கியமான அலுவல்களில் ஈடுபட்டு இருக்கிறதுனால இன்னும் வந்து சேரலையா, இல்லை எதிர்பாராத இடையூறுகள்னால தடுத்து நிறுத்தப்பட்டாரா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. இந்த நிலைமையில் மந்திராலோசனையை தள்ளி போடுறதா இல்லை குமார பல்லவருடைய தலைமையில் சபையை நடத்துறதான்னு முதல்ல நம்ம தீர்மானிக்கணும். சக்கரவர்த்தி 9 மாதத்துக்கு முன்னாடி வடக்கு போர்க்களத்துக்கு போனப்ப மாமல்லருக்கு சர்வ ராஜ்ய அதிகாரங்களையும் கொடுத்துட்டு போனார். அதனால் மாமல்லருடைய தலைமையில் மந்திராலோசனை நடத்தலான்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருடைய அபிப்பிராயமும் அவ்விதமே இருக்கும்னு கருதுறேன்னு சொன்னார். முதல் மந்திரி இப்படி சொன்னதை ஆம் ஆம்னு சொல்லி சபையோர் எல்லாரும் ஆமோதிச்சாங்க. இதுக்கப்புறமா முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் என்ன சொன்னார்னா, இந்த சபையை தள்ளி போட்டு சக்கரவர்த்தி வர வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு முடியாத நிலைமையில் நாம் இருக்கோம். வாதாபியுடைய முன்னணி படைகள் கோட்டைக்கு 2 காத தூரத்தில் வந்துருச்சு. இந்த நிலைமையில் நம்ம செய்ய வேண்டியது என்னங்கிறத பற்றி குமார சக்கரவர்த்தியுடைய அபிப்பிராயத்தையும் ஆணையையும் அறிய விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்திலிருந்து நம்முடைய வீரப்பல்லவ சைனியத்தை சேதமடையாமல் கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்த சேனாதிபதி கலிப்பகையாரும் நம்முடைய கடமையை பற்றி தமது அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துவார்னு எதிர்பார்க்கிறோன்னு சொன்னார். அதுக்கப்புறமா செஞ்சிக்கோட்டை தலைவன் சடையப்ப சிங்கன் என்ன சொன்னானா, சக்கரவர்த்தியை பற்றின செய்தியை முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்தில் தமது சேனாதிபதியோடு பல்லவேந்திரர் இருக்கிறதாகத்தான் இத்தனை காலமும் நினச்சிட்டு இருந்தோம். சைனியத்தை விட்டு பிரிஞ்சு சக்கரவர்த்தி எங்கே போனாருங்கிறத சேனாதிபதி தெரிவிக்க கூடுமான்னு கேட்டார். அதுக்கு சேனாதிபதி கலிப்பகையார் என்ன சொன்னார்னா, 10 தினங்களுக்கு முன்னாடி சக்கரவர்த்தி 2000 வீரர்களோடு வடக்கு போர்க்களத்திலிருந்து புறப்பட்டார். காஞ்சி கோட்டைக்கு சைனியங்களோடு வந்து சேரும்படி எனக்கு கட்டளையிட்டு விட்டு போனார். அப்புறம் எனக்கு தகவல் ஒன்றும் தெரியாது. புள்ளலூர் போர்க்களத்துக்கு செல்வதா நான் யூகிச்சேன். சக்கரவர்த்தி அழைத்து சென்ற வீரர்களில் திரும்பி வந்திருக்கிறவங்களும் அப்படியே சொல்லறாங்க அப்படின்னு சொன்னார். புள்ளலூர் போர்க்களம்னு சொன்னதும் அங்கிருந்தோர் எல்லாருடைய கண்களும் மாமல்லரையே நோக்குச்சு. சபையுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு மாமல்லர் பேசினார். சேனாதிபதி யூகிச்சது உண்மைதான். தந்தை புள்ளலூர் போர்க்களத்துக்கு தான் வந்தார். ஆனால் இன்னும் இங்கு வந்து சேரலைங்கிறது எனக்கு வியப்பாகவே இருக்கு. உங்களை எல்லாம் கோட்டை வாசலில் சந்திச்சப்ப என்னுடைய தந்தை அரண்மனையில் என்னை எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு நினச்சேன். அரண்மனைக்கு வந்ததும் பெரும் ஏமாற்றம் அடைஞ்சேன்.
என்னுடைய அருமை தோழர் பரஞ்சோதிக்கு சக்கரவர்த்தி அனுப்பியிருந்த ஓலையிலிருந்து அவ்விதம் நாங்க நினைக்க நேர்ந்துச்சு. தளபதி எல்லா விவரங்களையும் இவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாரு. அவ்விதமே தளபதி பரஞ்சோதி புலலூர் போருடைய விவரம், துர்விநீதன் தோற்று ஓடுனது, அவனை துரத்திட்டு தாங்கள் போனது, சக்கரவர்த்தியும் வேறு மார்க்கமா தெற்கு நோக்கி வந்தது, மாமல்லர் வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு மண்டபப்பட்டு கிராமத்துல ஒதுங்குனது, தாம் அவரை தேடினது, துர்விநீதனை சக்கரவர்த்தி சிறைப்படுத்தி விட்டு தமக்கு ஓலை அனுப்புனது, இந்த மாதிரியான எல்லா விவரங்களையும் சபையோருக்கு எடுத்து சொன்னாரு. ஆனா ஆயனர் சிவகாமியுடைய விஷயத்தை மட்டும் அவர் சொல்லல. அதுக்கப்புறமா முதல் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் என்ன சொன்னார்னா, சக்கரவர்த்தி இல்லாத சமயத்துல நம்முடைய பொறுப்பு பன்மடங்கு அதிகமாயிருக்கு. தென் தமிழ்நாடு இதுவரையில கண்டிராத பெரிய பகைவர் படை நம்ம நெருங்கி வந்துட்டு இருக்கு. அந்த நிலைமையில நாம செய்ய வேண்டியதை பத்தி குமார சக்கரவர்த்தியுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புறோம். கோட்டை தலைவர்களும் மாமல்லருடைய ஆணையை எதிர்பார்க்கிறாங்க. காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்படுவதற்குள்ள அவங்க அவங்களுடைய கோட்டத்துக்கு திரும்பி போய்விட வேண்டுமல்லவா அப்படின்னு கேட்டாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாமல்லர் உடனே மறுமொழி எதுவும் சொல்லல. ஏதோ தீவிரமான சிந்தனையில ஆழ்ந்தவரா காணப்பட்டாரு. அதை கவனிச்ச முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர், முதல்ல வடக்கு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிற சேனாதிபதி கலிப்பகையார் தம்முடைய அபிப்பிராயத்தை சொல்லறது நல்லது. எதுக்காக சக்கரவர்த்தி இந்த சபையை கூட்ட சொன்னாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்திருக்க கூடும்னு சொன்னாரு. சேனாதிபதி கலிப்பகையார் தம்முடைய ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று சொல்ல தொடங்கினார். சக்கரவர்த்தி இந்த மந்திர ஆலோசனை சபையை கூட்டியதன் காரணம் காஞ்சி முற்றுகை சம்பந்தமானதுதான். ஒருவேளை முற்றுகை ஓராண்டு காலம் நீடிச்சாலும் நீடிக்கலான்னு சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறாரு. இந்த ஒரு வருஷமும் கோட்டைக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. ஓலை போக்குவரவுக்கும் இடம் இருக்காது. காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டு இருக்கிற காலத்துல நம்முடைய கோட்டை தலைவர்கள் செய்ய வேண்டியது என்னங்கிறத அவங்களுக்கு சக்கரவர்த்தி சொல்ல விரும்பினாரு. ஆனா அவர் என்ன சொல்ல விருப்பப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. சேனாதிபதி, உங்களை ஒன்று கேட்க விருப்பப்படுற. வாதாபி படைகள் கோட்டை வாசலுக்கு எப்போ வந்து சேருன்னு நினைக்கிறீங்கன்னு கோட்டை தலைவரில் ஒருத்தர் கேட்டார். நாளைக்கு சூரியோதயத்துக்குள்ள வந்து சேரலாம், அஸ்தமனத்துக்குள்ள கோட்டையை நாலாபுறமும் அவங்க சூழ்ந்துக்க கூடும் அப்படின்னு கலிப்பகையர் சொன்னார். அப்படின்னா கோட்டைக்கு வெளியே போறவங்க நாளைக்கு சூரியோதயத்துக்குள்ள போயிடணும் இல்லையா அப்படின்னு கோட்டை தலைவர் கேட்டார். சக்கரவர்த்தி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வந்து சேரலன்னா கோட்டை தலைவர்கள் அவங்களுடைய ஊர்களுக்கு திரும்பி போயிடுறது தான் நல்லது. சக்கரவர்த்தியோட ஆணை அவங்கள தேடிட்டு வந்து சேரும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கலிப்பகையார் சொன்னார். அங்க கொஞ்ச நேரம் மௌனம் குடிகொண்டிருந்துச்சு. எல்லாரும் மாமல்லருடைய முகத்தையே உற்று நோக்கிட்டு இருந்தாங்க. குமார சக்கரவர்த்தியுடைய ஆணையை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு முதல் மந்திரி சொன்னாரு. மாமல்லர் தம்முடைய ஆசனத்திலிருந்து கம்பீரமா எழுந்தாரு. சபையோர் அனைவரையும் ஒரு தடவை பார்த்தாரு. அதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா, 10 மாதங்களுக்கு முன்னாடி சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு புறப்பட்டப்ப தாம் திரும்பி வர வரைக்கும் தம்முடைய ஸ்தானத்துல சகல ராஜ்யாதிகாரங்களையும் வகிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டாரு. அது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டார். நினைவிருக்குதுன்னு சில பேர் சொன்னாங்க. இன்னும் சில பேர் ஆமோதிப்பதற்கு அறிகுறியா தலைய அசைச்சாங்க. ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகுதுன்னு நினைச்சவங்களை போல மற்றவங்கெல்லாம் மௌனமா இருந்தாங்க. சக்கரவர்த்தி இன்னும் திரும்பி வரல, அதனால அவர் எனக்கு கொடுத்த ராஜ்யாதிகாரத்தை இன்னும் நான் வகிக்கலாம் இல்லையா, அது உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே அப்படின்னு மாமல்லர் கேட்டாரு. சம்மதம் சம்மதம் அப்படிங்கிறதா சபையில பல குரல்கள் ஏக காலத்துல எழுந்துச்சு. முதல் மந்திரி எழுந்து நின்று, பல்லவகுமாரா, சக்கரவர்த்தி எங்களை ஆலோசனை கேட்குறப்ப நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லுவோம். அதே மாதிரியே நீங்கள் கேட்டாலும் எங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லறோம். தீர ஆலோசிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி கட்டளை இடுறீங்களோ அப்படியே நடத்தி வைப்போம். யோசனை சொல்றதுக்கு தான் எங்களுக்கு உரிமை, ஆக்ஞையிடும் உரிமை தங்களதுன்னு சொன்னாரு. சந்தோஷம், நீங்கள் சொல்ல வேண்டிய யோசனைகளை எல்லாம் சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். ஆனால் என்ன செய்யணுங்கிறத பற்றி நான் முன்னமே முடிவு செஞ்சுட்டேன். மந்திரிகளே, அமைச்சர்களே, கோட்டை தலைவர்களே, எல்லாரும் கேளுங்க. படையெடுத்து வந்த பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுங்கிறது பல்லவ குலத்துக்கு என்னைக்கும் அழியாத அவமானத்தை உண்டு பண்ணக்கூடியது. தொண்டைமான் இளந்திரையன் வழிவந்த வீர பல்லவ வம்சத்துக்கு இந்த மகத்தான களங்கம் என்னுடைய காலத்துல ஏற்படுவதை நான் ஒரு நாளும் சகிக்க முடியாது.
இந்த கோட்டைக்குள்ள இன்னைக்கு சுமார் 1,00,000 பல்லவ வீரர்கள் போருக்கு துடிதுடித்துட்டு காத்துட்டு இருக்காங்க. அவங்கள அழைச்சிட்டு நாளைக்கே வெளியேறி நம்முடைய கோட்டை வாசல்ல வாதாபி சைனியத்தை தாக்குறதுன்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். அதுக்கு உங்களோட சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன். தளபதி பரஞ்சோதி என் கூட போர்க்களத்துக்கு வருவார். பரஞ்சோதிக்கு பதிலா சேனாதிபதி கலிப்பகையார கோட்டை காவலுக்கு நியமிக்கிறேன். இதுக்கு உங்களுடைய சம்மதத்தை தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறமா வெளியூர் கோட்டை தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லறேன்னு மாமல்லர் சொன்னார். மாமல்லர் பேச்சை நிறுத்தினப்ப இடி இடித்து ஓய்ந்தது போல இருந்துச்சு. மந்திரிகளோ அமைச்சர்களோ ஒருவருடைய முகத்தை ஒருத்தர் பார்த்தாங்க. யாருக்குமே பேச நான் எழல.